நீ போனா ஒருத்தன் உயிர் பொழைப்பான்னு யாரோ ஒருத்தர் வந்து சொன்னா நீ போக மாட்டியா? சொல்லு. அது மாதிரிதான் நானும் நினைச்சு போனேன். இதுல என்ன தப்பு இருக்கு? அதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா நீ உத்தமனை பார்க்க போனல்ல, அந்த உத்தமனுக்கு உதவி பண்றதுக்கு முன்னாடி உனக்கு தேவையானது ஏதாவது கேட்டிருக்கலாம்ல. குறைஞ்சபட்சம் கொடுத்த கடனுக்கு வட்டி கேட்டு கொடுமை பண்ணாதீங்க, நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிருக்கலாம்ல. அப்படி பண்ணிருந்தாலாவது தீபக் உன் மேல கோவப்பட்டிருக்க மாட்டார்ல. ஏய், அந்த மாதிரி காசு பணத்தை எதிர்பார்த்து போய் உதவி பண்ணா அந்த உத்தமனுக்கும் எனக்கும் அப்புறம் என்னடி வித்தியாசம் இருக்கும்? நான் எதையும் எதிர்பார்த்து போல. இங்க பாரு, நீ என்னதான் நல்ல எண்ணத்தோட போயிருந்தாலும் தீபக்கோட கோவம் நியாயமானது தானே. உன்னை கூப்பிட்ட சத்யாவதி ஒண்ணும் நல்லவ இல்லல்ல. ஒருவேளை இது எல்லாமே பொறியா இருந்து நீ அங்க போய் மாட்டிட்டு இருந்தனா உன்னை ஏதாவது பண்ணிருந்தா என்ன பண்ண முடியும்? நாங்க என்ன பண்ணுவோம், தீபக் என்ன பண்ணுவாரு? இத கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா நீ முதல்ல? இங்க பாரு காவ்யா, அவர் இடத்துல இருந்து இதெல்லாம் யோசிச்சு பாரு. உனக்கு அப்ப அவர் கோவப்பட்டது தப்புன்னு தோணாது. சரி, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். ஏ காவ்யா, உன்னை திட்டிட்டு தீபக் நிம்மதியெல்லாம் இருக்க மாட்டாரு. நீ வேணா பாரு, உன்கிட்ட சாரி கேக்குறன்ற பேர்ல ஒரு பெரிய சீனை கிரியேட் பண்ணுவாரு பாரு. உன்னால அவரோட சாரிய வேணான்னு சொல்ல முடியாத அளவுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணுவாரு. நீயும் வேற வழி இல்லாம மன்னிக்கதான் போற. ஃபீல் பண்ணாதடி. பை பாய் பாய்.